Welcome to Kanmani's family. Hi everyone. நீங்க பார்க்கலாம் இது என்ன எபிசோட் சொல்லிட்டு. இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி more fun, more surprise episode for everyone. என்ன சர்ப்ரைஸ்ன்றது நான் இப்பயே வந்து கொஞ்சம் அப்படியே ரிவீல் பண்ணிட்டு வரேன். Okay, now the time is 1:57. It's going to be 2 AM. Okay, so 2 AM-க்கு நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா அந்த வே டு ஏர்போர்ட். ஸோ எதுக்கு நம்ம இப்போ ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம்? பிகாஸ் பிறந்த பொண்ணு அகெயின் கேம் டு சென்னை. எஸ், ஸோ பிறந்த பொண்ணு வராங்க, யாருக்குமே தெரியாமல் வராங்க. அது எதுக்காகனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன். அதுக்காக மேடம் பல 1000 கிலோமீட்டரை கடந்து எல்லாத்தையும் துறந்து வராங்க. ஓகே, அது என்ன அக்கேஷன்னா என்ன அக்கேஷன் ஒன்று ரவுண்டான வருது, அதை நம்ம திரும்பிட்டு பேசலாம். ஓகே, ஸோ அது என்ன அக்கேஷன்னா மை மதர் இட்ஸ் கோயிங் டு டர்ன் ஏஜ் 60. ஏ! ஸோ எங்கள் அம்மா வந்து ஏஜ் ஷீ இஸ் கோயிங் டு டர்ன் 60 இன் அ வீக். ஸோ அதுக்காக வந்து வி ஆல்ரெடி பிளான்ட். வீணா நானும் அக்காவும் நிறைய பிளான் பண்ணோம் எப்படி அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திங்ஸ் ஆர் தேர். ஹோப்ஃபுல்லி வி ஷுட் எக்ஸிக்யூட் சக்ஸஸ்ஃபுல்லி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம் வித் ஹெல்ப் ஆஃப் சம் தேர்ட் பார்ட்டி வெண்டர். ஸோ அக்காவை பிக் பண்ணிவிட்டு 2 AM இருந்தாலும் we are not going to take her to home. We have multiple surprises are there. So இப்போ ரிவீல் பண்ண வேண்டாம். You just be tuned. நீங்கள் be tuned, stay connected. We'll come to know all the surprises. ஸோ நம்ம இப்போ ஏர்போர்ட் வந்துட்டோம். அரைவலுக்காக வெயிட்டிங். அக்காவுக்கு ஏர்போர்ட் சூப்பராக பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு கார் பார்க்கிங் இருக்கோம். இங்கே எந்த கார் பார்க்கிங் கிடையாது. எல்லாத்தையும் இந்த பில்டிங்கில் வந்துட்டு கார் பார்க்கிங் வச்சுட்டாங்க. பெய்டு பார்க்கிங் எல்லாமே சூப்பர், எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு. எங்கே இங்கே காலியாக இருக்குது எல்லாத்தையும் காமிச்சிடும். காலியாக இருந்தால் க்ரீனு, அப்படின்னா ரெட்டு. ஸோ இங்கே மெட்ராஸ் காஃபி மட்டும் வச்சுட்டாங்க. பார்க்கலாம் அக்கா இங்கே தான் வரணும். So finally Chennai airport is going to be finalized as a good airport, can be concluded as well, because நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து எதுவுமே வந்துட்டு டிராஃபிக் அது இதுன்னு எதுவுமே இல்லை. அண்ட் இட்ஸ் அ பீக் டைம் ஃபார் இன்டர்நேஷ்னல் அரைவல். ஏன்னா கத்தார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ், அப்புறம் கேத்தி பசிஃபிக், லுஃப்தான்ஸா, அப்புறம் என்ன லண்டன் ஏர்வேஸ், ஸோ எல்லாம் வர டைம் இது. ஸோ இதுதான் பீக் டைமு. ஐம் டாக்கிங் அபவுட் ஒன்லி த மிடில் ஈஸ்ட் அண்ட் திஸ் ஒன். ஸோ நிறைய இந்த மிடில் ஈஸ்ட் லோக்கலும் இருக்குது. ஐம் டாக்கிங் அபவுட் த கனெக்டிங் ஃப்ளைட்ஸ், அது எல்லாமே இருக்குது. ஸோ இட்ஸ் அ பீக் கார், பட் வெரி வெல் மேனேஜ்ட். சூப்பராக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. க்ரௌட் எங்கன்னே தெரியல. அப்போ இவ்வளோ வருஷம் எங்கடா இருந்தது க்ரௌடுன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. க்ரௌடே காணும். இட்ஸ் வெரி குட். லெட்ஸ் சி, அக்கா வந்து நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். ஸோ கத்தார் ஏர்வேஸ் ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ அக்காவும் கத்தாரில் தான் வருது. ஸோ இட்ஸ் டைம் டு பிக்கப் அக்கா. இதெல்லாம் நல்லாயிருக்கு. இது நடந்து போகிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. வெரி குட். பார்க்கலாம். உள்ளே வந்து பிவிஆர் இருக்குதுன்னு சொன்னாங்க, நிறைய ஃபுட் கோர்ட் இருக்குன்னாங்க. லெட்ஸ் ட்ரை. ஒன்று வந்தாச்சு. எப்படி போகுது பேர்? எப்படி போகுது பேர்? ஃபாஸ்ட்டாக அப்படியே நடந்து போகுது. நம்ம அப்படியே பின்னாடி போய் ஹலோ ஹாய் வெல்கம் டு இந்தியா அப்படின்னு சொல்ல போகிறோம். நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டோம். இப்போ தான் கால் பண்ணிச்சு. அங்கே தான் நிற்கிறேன்னா திட்டம் என்ன, பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. பர்த்டே வீடியோல பாக்கும்போது தெரியும். அது என்னோட கிளிப்ஸ் எல்லாமே வந்து ஆமாங்க சின்னதா வெர்டிகலா இருக்கும். இல்ல ஆக்சுவலி சோ பேட்.
ஸோ இப்போ சென்னை ஏர்போர்ட் வந்து புதுப்பிக்கப்பட்டது, அதை திறந்து வைக்க தான் அக்கா வந்துட்டாங்க. அக்கா இனிமேட்டு அடிக்கடி வருவாங்க போல. ஏர்போர்ட் ஒன்று ஒன்றும் திறக்க சின்ன ஏர்போர்ட், பெரிய ஏர்போர்ட், காஞ்சிபுரத்தில் அடுத்த ஒரு ஏர்போர்ட் திறக்கிறாங்களா? இங்கே வந்துடலாமா? ஆமாம், அது எப்போ திறக்கிறாங்க? ஆமாம், அதுவே வந்துட்டு ஸோ கூடாது இங்கே லக்கேஜஸ்லாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. ஸ்டே டியூன். ஃபஸ்ட்டு நம்ம அக்காவுக்கு கண்டிப்பாக சாப்பிட தோணும். அது சாப்பாடு என்னென்னலாம் வாங்குறதை கவர் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கவரேஜில் தான் இருக்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இருக்க போகிறீங்க. லெட்ஸ் கோ. ஸோ திஸ் கோட் இஸ் an international arrival. ஸோ கார் வாங்கினதுக்கப்புறம் இப்போ தான் பிறந்த பொண்ணு வராங்க. ஸோ நம்ம வந்து கீயை வந்து எடுத்துக்கலாம். போ போ போ. பெருசு இல்லைக்கா. உள்ள உட்காந்து ஸ்டார்ட் பண்ணு. கனிஷ்கா ஸ்டார்ட் பண்ணிச்சு, அடுத்தது நீ ஸ்டார்ட் பண்ற. க்ளோஸ் பண்ணாமே ஸ்டார்ட் ஆகுமா? பிரேக்கிங். அதான் ஸோ கழுதை கட்டினா குட்டி சவுருன்ற மாதிரி நம்ம ஏர்போர்ட்லேருந்து வந்தோடனே நம்ம எப்பயுமே வர இடம் ஃபோர் ஆஃபர் ஸ்ட்ரீட். அக்கா வந்துட்டாங்க. அக்காவுக்கு வந்து இட்லி தோசைலாம் ட்ரை பண்ணுனாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த கடையில் ஏதோ லைனாக எழுதி வச்சுருக்காங்க. என்ன இட்லி? தட்டி இட்லியா? தட்டி இட்லி பெருசாக ஒன்றும் மசாலா தோசை பொடி தூவி ஆனியன்லாம் வச்சு ஏதோ கேட்டிருக்காங்க அக்கா, கஸ்டமைஸ்டாக. ஸோ அதனால் காலையினாக்கா டைமு இந்தியா டைம் வச்சுருக்கியா? 4:20 கரெக்டு தான். 4:20 தான். 4:20 நாங்கள்ல டைமு. ஓகே, ஸோ கார் அங்கே பார்த்து பண்ணியாச்சு. ஸோ போனோம். ஈட்டாட் வருது விலகு வருது விலகு. வாங்க நீ வாங்க. விடிய காலையில் 4:20. எஸ். Come on. ஸோ இது ஆஃப் த இன்னிங்ஸ். தோசை பாதி முடிச்சு, இட்லி முடிய போகுது. ஹலோ எவ்ரிவான். ஸோ நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அக்கா சாப்பிட்டது எல்லாமே. ஸோ அக்கா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அக்கா சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம அப்படியே பொறுமையாக ஒரு ட்ரைவ் வந்து நேராக என்னோடய இன்லாஸ் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்லாஸ் வீட்டில் வந்து அக்காவை ட்ராப் பண்ணியாச்சு. அங்கே பேக் பண்ண போதே அக்கா கிட்ட என்ன சொன்னேன்னா, 2 ட்ராலியில் ஒரு ட்ராலி வந்து என்னுடைய மாமியார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியும், இன்னொரு ட்ராலி இங்கே நான் எங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரியும். பட் எங்கள் வீட்டில் இப்போ எடுத்துகிட்டு போக முடியாது, மம்மி பார்த்துருவாங்க. அதனால் காரோட ட்ரக்லேயே வைக்கிற மாதிரி தான் பிளானு. ஸோ அதனால் ஒரு ட்ராலி ட்ரக்கில் வச்சாச்சு. அதை வந்து ஃபுல்லாக கார் கவர் போட்டு ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. அக்கா அவங்க ட்ராப் பண்ணியாச்சு. என்னோடய இன்லாஸ் வந்துட்டு சூப்பராக எல்லாத்தையும் அக்காவுக்கு ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ டைம் வந்து 5:30 AM. ஸோ அக்கா வந்து ஷீஸ் கோன் டேக் ரெஸ்ட். நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ கார்லாம் பார்க் பண்ணியாச்சு. மேலே போயிட்டு அப்படி எதுவுமே தெரியாத மாதிரி போய் என் ரூமில் போய் படுத்து தூங்க போகிறேன். ஸோ 10:45 AM நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கேருந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் மம்மி வந்து என்ன நினச்சிக்க போகிறாங்கன்னா, ஓகே இது வந்து ஒரு vlog-ஆ போட போகிறாங்கன்னு நினச்சிப்பாங்க. பட் அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பட் உங்களுக்கும் வந்து என்ன சர்ப்ரைஸ்ன்னு யூனோ லைக் ஐ மீன் we had to reveal. But on the flow you will come to know what surprise is going to be. But so far whatever we arranged, whatever we planned, everything is going as per plan. So nothing else. போய் லைட்டாக தூங்கிட்டு வரேன். எங்க போறோம் நம்ம? ஹாப்பி பர்த்டே கோரி. ஹாப்பி பர்த்டே. யாருக்கு ஹாப்பி பர்த்டே? ஆயாக்கா.
We are one. எங்க போறோம்? We are one. We are mall போறோம். ஓகே ஓகே. ஆயாக்கு இது எத்தனாவது பர்த்டே? 5 birthday. 5 பர்த்டேவா? நீ என்ன 5 அல்லடா? No. 6. வெரி குட் 60th பர்த்டே. No, me 5 birthday. Daddy what is only? டாடி சொல்லிருக்காரு. டாடி என்ன சொன்னாரு? 69 what I 69 முடிஞ்சு போட்டு 60. 59 முடிஞ்சு 60. 59 முடிஞ்சு 60. 60th Aya is going to be special birthday. Aya is going to be senior citizen now. என்னத்தையா தனியாத்துக்கு போயிடுச்சு எல்லாத்துலயும் முன்னோரி மத்த நானே போய் நான் ஒன்னா சொல்றேன் முன்னு ஓகே so we are going to have fun. how much fun 5 fun. 5 fun No 5. Okay. 100% fun. என்ன நீ ஸ்கூல் போல Oh my god. சாரியா எதுக்கு நீ ஸ்கூல் போல இப்போ உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அப்புறம் அம்மா மால் போறேன் நீ மால் போயியா ஆயாவோட பர்த்டே நீ செலிப்ரேட் பண்ணலாம் பரவாயில்லடா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துரு. ஸ்கூலுக்கு போயிட்டு வா நீங்க இதோ இங்க தான் வந்துச்சு ஸ்கூல் இறங்குறியா வை பின்னாடி இருக்கு டிக்கில. டிக்கில இருக்கு பெரிய பேக் அது. டிக்கிக்குள்ள இல்லையா இருக்கா சரி you are going to have fun in the mall அப்புறம் என்ன பண்ண போறீங்க மால் போய் ஓகேம்மா சரி அங்க போய் ஃபன் பண்றத பண்ணலாமா ஃபன் பண்றத பண்ணலாமா எஸ் 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 give me some okay ஸோ இப்போ நம்ம வந்து காலைல கிளம்பி பிஆர் மால் வந்தாச்சு. மம்மியெல்லாம் கூப்பிட்டுட்டு மம்மி லாவண்யா பசங்க நான் எல்லாம் வந்துட்டோம். ஸோ இன்னொரு காரில் வந்து அக்கா என்னோட இன்லாஸ்லாம் வராங்க. ஸோ இப்போ தான் நான் மெசேஜ் பண்ணி கேட்டேன் இந்த சைடில் கம்மி இந்த காட் டவுன் வாட்ரா வா சரி போகலாம். ஸோ அந்த சர்ப்ரைஸ் மட்டும் வந்துட்டு தேர் ஆன் த வே. ஸோ லெட்ஸ் see அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மம்மி நிறைய பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் எப்படியே நம்ம. Myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I have today. Without you I never could have moved away. But now I see what you teach. I do believe I always should have stayed. Yeah. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. One day I'll be yours.
lessons come one in a dozen. The other 11 get something from nothing. Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. Life changes just open the door. அம்மா என் முகவரி நீ அம்மா, என் முதல் வரி நீ அம்மா, என் உயிரென்றும் நீ அம்மா. நீயே எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகம் நீ என் தாயே.
இந்த நொடி நேரம் என் உயிரில் ஈரம் கண்ணெதிர் காலம் விடுமா என் இதழின் ஓரம் புன்னகை கோலம் இந்த வரம் யாவும் தங்கிவிடுமா பால் முகம் காணவே நான் அறிந்தேன் என்று நீ வர சொல்லவே இல்லைல்ல. அடைகோடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவே நம்மா மசக்கைகள் மயக்கம் கொண்டு வழி சாயும் வாழை கண்டு சுமையல்ல பாரம் சுகம்தான் அம்மா தாயான பின்புதான் நீ பெண்மணி தோல் மீது தோழி கண்மணி கண்மணி ஆலை தினமும் கண்பிடித்தால் நான் கை தொடும் தேவதை அம்மா கண் வென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இவை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே உனதன்பு பார்த்த பின்பு அலைவிடவா பூமியாகும் சிறிய ஆலை தினமும் கண் விழித்தால் நான் கை தொடும் தேவனை அம்மா கண் வென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. Happy birthday. Happy birthday. Thank you so much. சொல்லுங்க சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. 2 சர்ப்ரைஸ் வந்தா பின்னாடியே ஒரு ஒன்றே இருந்தாரு. அப்படியே தெரிஞ்சிருச்சு. இது வந்து சர்ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி டைம் ஆல்ரெடி மீட்டிங் கால் பண்ணுறது ஃபோன் நம்பராக வந்து யார் கால் பண்ணுறது எனக்கு தெரியாமல் சேவ் பண்ணிருக்கேன். என்கிட்ட வந்து எஸ்பிஆர் ஒர்க் பண்ணுறது கம்பெனி எக்ஸ்பீன் போயிருக்கேன். 3 நாளைக்கு எனக்கு தெரியும். சர்ப்ரைஸாக முடிஞ்சிச்சு. அக்கா வந்து ரிவீல் பண்ணியாச்சு. அக்காவும் தனி வந்துட்டுருக்காங்க. ஏ பிங்கி பிங்கி போத் ஆஃப் தேம் ஆர் பிங்கி. ஸோ மம்மி வந்து என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா, இட் வாஸ் a வெரி குட் சர்ப்ரைஸ். அண்ட் ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்த உடனே ஷீ தாட் தேர் பி சம் சர்ப்ரைஸ் ஈவெண்ட். பட் ஆனால் வந்து ஷீ குடண்ட் ஐ மீன் அவங்க வந்து இந்த மாதிரி அக்கா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி கூட பார்க்கல.
ஆனால் வந்து அவங்க சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டே சொல்லிட்டாங்க, நீங்கள் பின்னாடியே வந்தீங்க, ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் அந்த கேமராமேன்ட்டே சொல்லிட்டாங்க. எஸ், ஸோ சர்ப்ரைஸ் மச்சி வந்து சர்ப்ரைஸ் மச்சி திஸ் இஸ் 6th ஈவெண்ட். ஸோ 3-4 ஈவெண்ட்ஸ் வந்து இட் வாஸ் சேம் ஈவெண்ட் அண்ட் அதர் 3 வாஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் விச் இஸ் அவுட் சைட். இல்லை லவன்யா, which is outside. This is the first time we are doing outside, so it was a very good experience. So நம்மளுடைய என்னோட பர்த்டே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோலேருந்து ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, அதுலேருந்து இது ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ தட் வாஸ் வெரி குட். தேங்க்ஸ் டு சர்ப்ரைஸ் மச்சி. even though we paid a money and even though we planned, the execution is toughest part. They did. I really appreciate you guys. So mummy வீட்டுக்கு போகணும். சர்ப்ரைஸ் என்ன எதிர்பார்த்தீங்களா? எதையுமே எதிர்பார்க்கல, எல்லாமே சர்ப்ரைஸ் தான். வெரி குட். மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் which is the happiest moment இன்னைக்கு? ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எது? வார்த்தைகளே சொல்றதுக்கெல்ல, எல்லாமே. wow, very good. ஆயாக்கு தான் சர்ப்ரைஸ். even Kanishka gave a surprise. So மம்மிக்கு வந்து 60th birthday. So we were planning this for 2-3 months. ஆமா, எனக்கு அக்கா பார்த்த தான் தெரிஞ்சது. ஸோ ஆனால் வந்து ஏன்னா அவ பிளான் பண்ணணும், நீ சொல்லணும், எக்ஸாக்ட்லி. வரணும், நீ. ஸோ நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ வில் ரிவீல் லைக் வாட் எவர் வி பிளான். ஸோ வி ஃபஸ்ட்டு தாட் ஆஃப் கோயிங் டு டெல்லி. ஓகே, ஸோ டெல்லியில் வந்து நான் வந்து அக்காவை நாங்கள் வந்து மம்மியை கூப்பிட்டு போயிட்டு, மம்மி வந்து தாஜ்மஹால் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு போன வாட்டி அக்கா வரும்போது சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, மம்மி எல்லாம் கேட்டுக்கோங்க மம்மி, சரிப்பா, தாஜ்மஹால் போயிட்டு மம்மியை வந்துட்டு அங்கே வந்து மம்மி வந்து தாஜ்மஹால் பார்ப்பாங்க, அங்கே அக்கா வருவாங்க. அதான் தட் வாஸ் இனிஷியல் பிளான். ஸோ அக்கா யூஎஸ்லேருந்து ஷி ஹேஸ் டு கம் டு டெல்லி, ஆக்ராவுக்கு வர தான் பிளான். அதுக்கப்புறம் அக்கா ஓகே சொல்லிட்டாங்க. ஷி ஸ்டார்டட் சீயிங் த டிக்கெட்ஸ். அதுக்கப்புறம் லாவண்யா வந்து நடுவில் வந்து வெதர் வந்து அத்தையால் ஒத்துக்காது, பயங்கர குளிராங்க, யூஎஸில் குளிர்னதுக்கே அவங்களுக்கு தாங்கிக்க முடியல, அதுவும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் எடுத்து பார்த்தா ஃபுல்லாக பனி பெய்யுது. நான் வந்து லாவண்யா சொல்கிறதுக்கு முன்னாடி நானும் அக்கா காஷ்மீர் போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுருந்தேன். அப்போ லாவண்யா டெல்லிக்கே சொன்னோன்னே போய் வெதர் எடுத்து பார்த்தா மோசமான வெதர். சரி லெட்ஸ் ட்ராப் அவுட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, கோவிட் கேசஸ் வந்து சைனாவில் அதிகமாகிடுச்சு. அதனால் நான் அக்காகிட்ட சொல்லிட்டேன், அக்கா இந்த மாதிரி இந்தியாவோட ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷனும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அக்காகிட்ட சொன்னேன், அக்கா இது வேலைக்கு ஆகாது, ஸோ நீ வந்து பர்த்டே அன்றைக்கி தான் வரணும்னு கிடையாது. நான் என்ன சொன்னேன், லெட்ஸ் கோ ஃபார் சிங்கப்பூர் இந்த மந்த் ஆஃப் மே ஆர் ஜூன், யூ கம் டு டைரக்ட்லி சிங்கப்பூர் அப்படின்னு பிளான் பண்ணேன். அக்கா வந்து ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சிங்கப்பூர் வித்தவுட் இஷிதா அண்ட் பிரணே வில் நாட் பி குட். நம்ம மட்டும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்து இட்ஸ் a different country, so we should not travel without இஷு அண்ட் பிரணே. ஸோ அதனால் அதையும் வேணான்னு சொல்லிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து அப்படியே இழுபறியாகவே இருந்தது. ஸோ அக்கா வந்து ஃபைனலைஸாக வந்துட்டு பாலா ஐ ஹாவ் டு கம் டாட் அப்படின்ட்டாங்க. அது வந்து நான் அதுக்கப்புறமும் வரலாம், அது முன்னாடியும் வரலாம், பட் திஸ் இஸ் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் வந்து அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் லெட் மீ கம், லெட்ஸ் பிளான் அப்படின்ட்டாங்க. சரிக்கா டெல்லி வேணான்னா கோவா போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணோம். இதுக்கு நடுவில் என்னாச்சுன்னா, லாவண்யா வந்து அதுக்கு முன்னாடி ஜிடி ஹாலிடேஸில் வந்துட்டு டெல்லியோடைய பிளான் வாங்கிடுச்சு ஐட்னரி. லாவண்யா போட்டு குத்துட்டான். அதுக்கப்புறம் இந்த குளிர் அதெல்லாம் பார்த்தோன்னா கோவா அப்படின்னு பிளான் பண்ணோம். சரி கோவாக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அக்கா வந்துட்டு மம்மி வந்து கோவாவில் என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. கரெக்டு தான். அப்புறம் என்ன பண்ணோம், சரி மூணார் தேக்கடி அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டு அக்கா ட்ரெயினில் போகலாமோன்னா நீ எங்கே வேணலாம் எதில் வேணலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி ட்ரெயினை போய் பார்த்தா எவ்ரிதிங் இஸ் புக், ஆல் ஹவுஸ், ஃபுல் ஹவுஸ். சரி ஓகே. அப்புறம் வந்து அக்கா என்ன சொல்லிச்சு, மூணார் தேக்கெல்லாம் நான் பார்த்துட்டேன், அதெல்லாம் வேணாம். சரி ஹவ் அபவுட் வயநாடு அப்படின்னு பிளான் பண்ணேன். அக்கா வந்துட்டு சூப்பராக வயநாடு போயிடலாம், கார்லேயே போயிடலாம், ஓவர் த நைட் தான் அப்படின்னு. சரி ஓகே. ஸோ அப்படி எக்ஸிக்யூட் ஆனது தான் இந்த பிளான். ஸோ அக்கா வந்து ஐட்னரி புக் பண்ணுற அந்த டிரான்ஸ்போர்ட்டு அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே என்னை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங் தெம் எல்லாத்தையும், ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ 2-3 டிக்கெட்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்து எமிரேட்ஸாக கத்தாரான்னு பார்த்து ஃபைனலி தே புக். ஸோ நான் வந்து ஏர்லைன்ஸ் கூட பார்க்கல, ஐ ஜஸ்ட் சா த
ஃப்ளைட் நேம், அது கத்தாரா எமிரேட்ஸ் கூட பார்க்கல, டேட்டு டைம் என்ன அதை மட்டும் பார்த்துட்டு ஓகே. ஏன்னா மல்டிபிள் திங்ஸ் வாஸ் இன் ஹெட், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை பிடிக்கணும் இதை பிடிக்கணும் எல்லாம் பண்ணிட்டோம். இது முடிஞ்சிச்சு. அக்கா டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. ஓகே, அக்காவோட பிளான் என்ன அப்படின்னு கேட்டால் அக்கா என்ன சொன்னாங்கன்னா, அது ஜஸ்ட் என்டர் ஹவுஸ் வித் கேக், ஹாப்பி பர்த்டே மம்மின்னு சொல்லிட்டு. நான் வந்து அவ்வளோ கிலோமீட்டர் இதில் வராங்க, ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு கேக் கற்றுக்கிட்டு உள்ளே வர்றது வந்து அவ்வளோ இதாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தென் ஐ டிராஃப்டட் அ பிளான். தென் ஐ டோல்டு, நீங்கள் இன்லாஸ் வீட்டுக்கு இப்போ இட் வாஸ் ஜஸ்ட் அ வீக்ல இல்லையா, நாட் ஈவன் அ வீக், மேபி 5 days பிஃபோர் சொன்னேன். அக்கா வாஸ் லைக் சூப்பர், சூப்பராக போல, நான் இது திங்க் கூட பண்ணல அப்படின்னாங்க. அப்புறம் நான் எல்லாத்தையும் சொன்னேன். சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நடந்ததோ அதை அப்படியே டிராஃப்ட் பண்ணி அக்கா வந்து சூப்பர் பாலா அப்படின்னு சொல்லிச்சு. பட் அந்த பிளேஸ் எங்களால் ஃபைனலைஸ் பண்ண முடியல. அப்புறம் சர்ப்ரைஸ் மச்சி தே ரெக்கமெண்டட் 2-3 places and finally we fixed this place what we celebrated today. So it started somewhere and ended somewhere, but ended at a good place, very good. So yes, you know, why not plan போடல. So you know very well about Balraj. நாளைக்கு போகிறோன்னா இதுக்கு தான் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணுவோம். பிகாஸ் அது வந்து இன்டிசிப்ளின்டு கிடையாது, அன்பிளான்டும் கிடையாது. That's how we plan. That's how we execute this plan 100%. The பண்ணணும்னா that's how. And also multiple things will always be on our plate. So each and everything will complete and we'll have a priority. Then we'll execute the plan. Okay. So we'll watch in the other video. நான் சொன்ன மாதிரி டூர் போகிறது, அதுக்கு முன்னாடி அக்கா எங்கேயாச்சும் வெளில கூட்டு போனோன்னா that also we can cover. Anything guys? Anything wanted to say? எல்லாம் ஃப்ளாட். Mummy, anything want to say? ஒன்றும் இல்லைப்பா. Enjoyed mummy? என்ஜாய். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ ஐ தாட் ஆஃப் இன்வால்விங் டேடி, ஃபோட்டோஸு பெயிண்டிங் சொல்லிட்டு. அக்கா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, மம்மிக்கு அதை ஞாபகப்படுத்த வேண்டாம். See, that's a good moment, பட் அந்த இடத்துல அதை ஞாபகப்படுத்த வேண்டாம், அதனால் டேடி நம்ம கூட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பென்சில் ட்ராயிங் வரைவாங்களே அது, நானும் வந்து அது ரொம்ப நல்லதாக பட்டுச்சு. சரி ஓகே. விவர் மெனி கான்ஃப்ளிக்ஸ்னால் ஒத்துக்க மாட்டோன்னு கிடையாது. ஒன்று லாவணியா சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு எடுத்துப்போம், ஒன்று அக்கா சொன்னதை கரெக்டுன்னு எடுத்துப்போம், ஒன்று நான் சொன்னதை கரெக்டுன்னு எடுத்துப்பாங்க. ஸோ அந்தமாரி உருவானது தான் இது 3 பிளான். ஸோ நாங்கள் 3 பேருமே வந்து சூப்பர் எக்ஸிக்யூட்டிவ், நல்லா பிளான் போட்டு நல்லா எக்ஸிக்யூட் பண்ணோம். வெரி குட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டீம். ஓகே, எனிதிங் லாவண்யா? நத்திங் சொல்லாத, உன்னை கவர் பண்ணு. You are the one of the culprit of executing this good day, good surprise day. ஒரு கட்டத்தில் வந்துட்டு வாயை திறக்கக்கூடாது வீட்டில். என்ன ஆயிடுச்சு, ஒரு வாட்டி என்னாச்சு, வாயை விட்டோம் காரில் போகும்போது. அக்கா வராங்கன்ட்டேன். கனிஷ்கா பேபேன்னு முழிக்குது. அப்புறம் அண்ணி என்ன ஆகஸ்ட்ல தானே வராங்க, விடுங்க அது எதுக்கு இப்போ. அதுக்குள்ள எல்லாம் வீட்டில் பேசும்போது அக்கா வந்து இங்கே தான் தங்குவாங்க அப்படி அப்படின்னா, எங்கள் ஆண்டி வந்து எங்கள் மாமியார் வந்து கண்ணை காமிச்சிட்டாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் பேந்த முழிச்சுது அது. அப்புறம் உங்ககிட்ட வந்து இது இங்க டான்ஸ் கிளாஸ் முடிச்சிட்டு இதுக்கு போனோமே, அந்த பழமுதிர் சொல்லில. ஆமா, அண்ணி வராங்க, ஏதாச்சும் வாங்கணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு அதுக்கும் பேந்த முழிச்சுது அனிஷ்கா. அது ஒண்ணு. அடுத்தது வந்து ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தோமே, போயிட்டு வந்துட்டு நான் கார்ல சொல்றேன், லாவண்யா சீட்லாம் மாத்திடணும், இதெல்லாம் எல்லாம் ஒட்டிடணும். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி பிளான் போட்டோம் வெளில போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி கார் ரெடி பண்ணோம், அக்கா வரதுக்குள்ளே ரெடி பண்ணோன்னு வாய விட்டேன். அது லாவண்யா வந்து ஆமாங்க ஆகஸ்ட்ல அக்கா தண்ணி வராங்களே அதுக்குள்ளே ரெடி பண்ணணும்னு சொல்லிடுச்சு. புரியுதா? அண்ணி ஆகஸ்ட்ல வராங்க, அதெல்லாம் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி அக்கா வரதுக்குள்ள பண்ணணும். ஆமா, அது லாவண்யா வந்து ஆகஸ்ட்ல வரதுக்குள்ள பண்ணிடணும்னு சொல்லிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்ததுனால இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து இது காரில் வந்து நைட்டு ஏறுறேன்ல, உங்களுக்கு சொல்லிட்டு போல உங்ககிட்ட. ஸோ அதனால வந்துட்டு இறங்கும் போது லாவண்யா எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுச்சு. லாவண்யாக்கு என்னதுன்னா, ஆல்மோஸ்ட் வி ஆர் கோயிங் டு டன் வித் த பிளான் முடிய போகுது. இப்போ நான் போய் தூங்கிட்டேன்னா பிளான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஏன்னா நான் போயிட்டு வந்தே உங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல கூட நம்ம வந்து அதை வந்து
தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செம்மையா திட்டி மேலே வந்து தொலை அப்படின்னு சொல்லி உள்ள போட்டு என்ன லாக் பண்ணிடுச்சு. கதவு நான் பெட்டி திறக்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டாரு. பெட்டி எடுத்துட்டு வரவா மம்மி தூங்கிட்டு இருந்தாங்கன்னா பொட்டி எடுத்துட்டு போயிடலாம்ல. அதுக்கு வந்து ஐ கால்டு. இது என்ன பண்ணுச்சு, நான் அப்பதான் கதவை திறக்கிறேன், டிங் 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 கால் வந்துச்சுன்னா உங்களுக்கு கேக்குமா கேட்காதா? இப்ப எதுக்கு கால் பண்ணீங்க? அதான் கதவை திறக்கிறேன்ல நானு அப்படின்னு. இல்ல மேல பெட்டி ஒன்னும் தேவையில்ல, நீங்க மட்டும் வாங்க மேல அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. நான் 2 தடவை கதவை திறந்து வச்சுட்டு படுத்தேன். இந்த பொண்ணு 2 தடவை வந்து சாத்திட்டு. Thank you so much for watching this video and supporting us. If any concerns, anything you wanted to say, comment us, let us know. Bye. Finish me. Bye bye.